ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல ராசிநாதன் மாதம் முழுவதுமே நேரடியாக குருவோட தொடர்பில் சுபத்துவமாக குருமங்கள யோகத்தோடு இருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 19ஆம் தேதி அளவில், மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 19ஆம் தேதி அளவில் குருநாதர் அதிசார நிவர்த்தி பெற்று மிதுனத்தில் சென்று அமர இருக்கிறார். ராசிக்கு 8இல் குரு, அவருடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் 8, 12, 2, 4ஆம் இடங்களோடு இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 12ஆம் தேதி அளவில் சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அப்படியே வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதே நேரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ஜீவனாதிபதி மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு ராசியிலேயே வந்து அமர்கிறார். மாதத்தினுடைய 21ஆம் தேதி அளவில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனுசு வீட்டில் சென்று அமர்கிறார். 2ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வை வாங்குகிறார். அவர் ராசியிலே இருந்த போது கூட உச்ச குருவின் பார்வையில் தான் இருந்தார். மாதத்தினுடைய ஒரு 10ஆம் தேதி அளவில் ஒரு ஆரம்ப காலத்தில் முதல் வாரத்தில் 10ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் நேரடியாக ராசியிலே வந்து அமரப்போகிறார். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் புதன் பகவானும் ராசியிலே வந்து அமரப்போகிறார். பெரும்பாலான கிரகங்கள், தோராயமாக எல்லா கிரகங்களுமே இந்த மாசத்துல பெரும்பாலான மாற்றங்களை அடைகின்றன. சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராசிநாதன் செவ்வாய் அனைவருமே இந்த மாதத்துல ஒரு மாற்றங்களையும் மாறுதல்களையும் அடைகிறார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 8, 12, 2, 4ஆம் இடங்கள் எல்லாம் சுபத்துவாக மலர்ந்திருக்கிறது. ராசிநாதன் மாதம் முழுவதுமே 1, 2ஆம் இடங்களோடு நல்லபடியாக மங்கள யோகத்தில் இருக்கிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு நல்லபடியாக இருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாம் என்னென்ன பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கலாம். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால், உங்களுடைய அவசரம், உங்களுடைய கோபம், இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இந்த ஒன்றுதான் உங்களுக்கு சரியான ஒரு பலவீனம். ஆனால் இந்த ஒரு விடயம்தான் உங்களுக்கு பலம். ஐயா, ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். கோபம், அவசரம் எல்லாம் பலவீனம் என்று சொல்கிறீர்கள், அப்புறம் அதுவே பலம் என்று சொல்கிறீர்கள். ஏன் இப்படி குழப்புகிறீர்கள்? உண்மையில சொல்றேன், விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த இடத்துல கோபப்பட வேண்டும், எந்த இடத்துல கோபப்படக்கூடாது, எந்த இடத்துல அவசரம் காட்ட வேண்டும், எந்த இடத்துல அவசரம் காட்டக்கூடாது, இந்த விஷயத்துல நீங்கள் சமநிலையாக தெளிவாக நடந்து விட்டால் வாழ்க்கை உங்கள் வசப்பட்டு விடும். உண்மையில சொல்றேன், நமக்கு ஏதோ ஒரு கொடுப்பனவு இந்த பிறப்பில் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் தனுசு ராசியில பிறந்திருந்தால் இயல்பாக ஒரு குரு நிலையில் சென்று அமர்ந்து விடுவீர்கள். புதனுடைய துறையிலே கன்னி மிதுனத்துல நீங்கள் பிறந்திருந்தால் ஒரு புத்தி கூர்மை இருக்கும். விருச்சிகத்துல மேசத்துல பிறந்தா என்னங்க இருக்கும்? கொஞ்சம் அவசரம் இருக்கும், கொஞ்சம் கோபம் இருக்கும், இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். பிறப்பால இப்படி வந்து விட்டது, இதை எப்படி சரி அல்லது இந்த குணத்தையே எப்படி நல்ல தன்மையாக மாற்றுவது, நமக்கு சாதகமாக எப்படி மாற்றுவது, எங்கே கோபத்தை காட்ட வேண்டும், எங்கே கோபத்தை காட்டக்கூடாது, எங்கே அவசரப்பட வேண்டும், எங்கே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், இந்த விஷயத்துல நீங்கள் தெளிவாக இருந்து விட்டால் உங்கள் கோபமும் உங்களுடைய அவசரமும் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நல்லது செய்யும், கெடுதல் செய்யாது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு எது பலவீனமோ அதையே பலமாக மாற்றுகின்ற அடிப்படை வாழ்வில் இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதுமே ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்லபடியாக மங்கள யோகத்தில் இருக்கிறாரே, என்ன கவலை. மாதத்தின முற்பகுதியில ராசிக்கு நேரடியாக உச்சகுருவின் பார்வை இருக்கிறது. இப்போது அதாவது குருநாதர் மிதுனத்திலே சென்று அமர்ந்து விட்ட பிறகு 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள போகிறார். ஆனாலும் சுக்கிர பகவான் ராசியில வந்து அமர்ந்து விடுவாரே. மாதம் முழுவதும் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குருச்சுக்குர தொடர்புகள் இருக்கிறது, கவலை தேவையில்லை. அதாவது கடந்த சில மாதங்களாகவே படிப்படியாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள், வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்தி நடக்கவில்லை என்று சொன்னால் உண்மையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னை தொடர்ந்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு, ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே நற்பலன்களைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறோம். இப்போது இந்த மாதத்துல ராசியும் ராசிநாதனும் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்புகளோடு தான் இருக்கிறார்கள். அதாவது குருவோட தொடர்பும் அவருடைய இருப்பும் மாதத்தினுடைய பிற்பகுதியில கூட 19ஆம் தேதிக்கு பிறகு கூட 2ஆம் இடம் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். உண்மையில சொல்றேன், குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும்,
கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் படிப்படியாக அப்படியே விலகும். ஒரு விதமான நிரந்தரமான வருமானம் இருக்கும். ஒரு நல்ல வேலையில போய் இப்ப செட்டில் ஆக முடியும். இயல்பாக சொல்கிறேன், சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது 2ஆம் இடம் ராசி, 2ஆம் அதிபதி ராசிநாதன், எல்லாமே மாதம் முழுவதும் குறிச்சுக்குற தொடர்புகளோடு நல்ல அற்புதமாக சுபத்துவமாக செயல்படுகிற போது மனதில் நிம்மதி இருக்கும். தெளிவாக சிந்திப்பீர்கள், நல்ல முடிவெடுத்து வெற்றி வாகை சூடுவீர்கள். உங்களை சுற்றி எல்லாமே நன்மையாகவே நடந்து கொண்டிருக்கும். உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கும். சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ராசிக்கும் ராசிநாதனுக்கும் 1ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் நேரடியாக குறிச்சுக்குற தொடர்புகள் வருகிற போது நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல். அதாவது எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்குள் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அவன்தான் வெற்றிகரமான மனிதன். வாழ்வில் நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், எதையோ நினைக்கிறீர்கள், வேற ஏதோ பேசுகிறீர்கள், வேற எதையோ புதர்க்கமாக செய்கிறீர்கள் என்றால் வாழ்வில் வெற்றி பெற முடியுமா? வாழ்க்கையில ஏதோ அற்புதமாக ஏதோ ஒன்று ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீர்கள், அதையே பேசுகிறீர்கள், அதையே நடைமுறைப்படுத்தி வெற்றி வாகை சூடுகிறீர்கள். இதற்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அதிர்ஷ்டம் செயல்பட்டு இறை அருளும் கைகூடி வர வேண்டும். ராசியும் ராசிநாதனும் 1ஆம் இடமும் 2ஆம் இடமும் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கிற போது எண்ணம், சொல், செயல்ல ஒரு தெளிவு இருக்கும், வெற்றி இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்தால் உண்மையில சொல்றேன், அற்புதமான எல்லா நல்ல மாற்றங்களும் சரியாக நடக்கும். உங்களை நீங்களே ஒரு சரியான வடிகாலுக்குள் இட்டு ஒரு வளர்ச்சி நோக்கி போவதற்கு சரியான காலமாக, சரியான ஒரு அஸ்திவார விதையை இடக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. மாதம் முழுவதுமே ராசியும் ராசிநாதனும் குறிச்சுக்குற தொடர்போடு இருக்கிறாரே, அற்புதமான வாய்ப்பாச்சே. நீங்கள் எடுக்கிற நல்ல முடிவுகள் எல்லாம் வெற்றி தரும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல, சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே உயர்வடையும். ராசியின் ராசிநாதனும் குறிச்சுக்குற தொடர்புகளோடு நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்விலிருந்து அப்படியே வெளிவருவீர்கள். நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஆனா இந்த மனிதரா இவர் இப்படி செய்வதற்கு வாய்ப்பில்லையே. உங்களை பார்த்து சமூகமே ஆச்சரியப்பட போகிறது. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அப்படித்தான் இருக்கும். உண்மையில சொல்றேன், ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குறிச்சுக்குற தொடர்புகள் கிடைக்கிற போது நீங்கள் சோர்வாக உட்கார்ந்து விடக்கூடாது. உற்சாகமாக எழுந்து செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான பொற்காலம். உண்மையில சொல்றேன், இது சரியான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு வாழை சுருட்டி கொண்டிருக்க போகிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய அம்மாவினுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும். அம்மாவுக்கு ஒரு நல்லபடியாக அவங்க என்னென்ன மனசுல நினைச்சிருக்கிறாங்களோ நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் விடயத்துல கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானுக்கு மாதத்தினுடைய முற்பகுதியில உச்சகுருவின் பார்வை இருந்தது. 19ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு நேரடியான சுபர் தொடர்புகள் கிடைக்கவில்லை. விருச்சிக ராசிக்கு சனி பகவான் அப்படி ஒன்றும் வரிந்து கட்டிக்கொண்டு நல்லது செய்யக்கூடியவர் இல்லை. அதனால 5ஆம் இடத்துல சனி அமர்கிற போது உங்கள் புத்திரர்கள், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைகள் விஷயத்துல கோபப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவர்களை அதாவது குழந்தைகளாக நீங்கள் வளர விட வேண்டும். பெரிய பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க கூடாது. நாங்கள் குழந்தைகளா இருந்த போது இதை விட பெரிய பெரிய சிக்கல் எல்லாம் செய்து கொண்டிருந்தோமே, குறும்பெல்லாம் செய்து கொண்டிருந்தோமே. குழந்தைகளாக இருக்கிற போது சிறு சிறு தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு வாழ்க்கையில நல்லபடியா கல்வி கற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்க்கையில முன்னேற்றமாக போவதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ அட்வொகேட் ஆகணும் அவர்களுக்குள்ள திணிக்க கூடாது. அவர்களுடைய திறமைகள் என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த திறமைகளை வளர்த்து விடுவதற்கான சூழ்நிலையை தான் உருவாக்க வேண்டும். உங்களுடைய விருப்பங்களை கொண்டே குழந்தைகளுக்கு திணிக்க கூடாது. உண்மையில சொல்றேன், உங்களோட வீட்டுல நீங்க ஆனந்தமா இருக்கிறீங்களா? உங்களுடைய குழந்தைகள் ஆனந்தமாக இருக்கிறார்களா? குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று நாங்கள் சொல்லித்தர வேண்டுமா? அப்படி இல்லை. காசு பணம் சம்பாதிக்க அங்க இருக்கிற பணத்தை எடுத்து எப்படி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கொள்றது, இது வேணும்னா இதை சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையின் போக்கில் அவர்களை கற்றுக்கொள்வார்கள். உண்மையில ஒரு சரியான குழந்தை பராமரிப்பு என்பது, குழந்தைகளை நாங்கள் வளர்ப்பது என்பது, குழந்தைகள் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாமல், பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காமல், சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் அவர்களுக்கு அடித்து துன்புறுத்தாமல், உடல் ஆரோக்கியம், கல்வியில முன்னேற்றம், நிம்மதியான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுத்து விட்டு பேசாம பார்த்து கொண்டிருக்க வேண்டியதான். குழந்தை தண்டை பாட்டுக்கு நல்லபடியாக வளர்ந்து வருமே. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் அவர்கள் நன்றாக இருப்பதற்கான முதலீடுகளை செய்து வைக்கலாம். கல்வியில முன்னேற்றமாக போவதற்கான சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது.
அதாவது பயணம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் பயணங்களால வெற்றி கிடைக்கும், வெளிநாட்டு கனவுகள் நினைவாகும், வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைக்கும், பாஸ்போர்ட் விசா அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும், ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் லாபங்களை பார்க்க முடியும். பயணங்களால நன்மை நடக்க காத்திருக்கிறது, சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. அதாவது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பால, அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது நீங்கள் ஏதோ பணத்தை கொண்டு போய் நேரடியாக லாட்டரி டிக்கெட் வாங்கி பணம் வருகிறதா இல்லையா, லோத்தர் விழுந்திருக்கிறதா இல்லையா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறதா இல்லையான்னு பார்ப்பதல்ல. திடீர் அதிர்ஷ்டம் என்பது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தனவரவு தனலாபம் கிடைப்பது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயற்படும். மறைமுக தனலாபம், பங்குச்சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் நமக்கு வருவது, லாட்டரி டிக்கெட் திடீரென்று விழுவது, ஏற்கனவே யாருக்கோ பணம் கொடுத்திருக்கிறீர்கள், அந்த பணம் வரவே வராதென்று நீங்களே மறந்து போய் விட்டீர்கள், திடீரென்று வீட்டுக்கு வந்துவிடும். இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இயல்பாக காத்திருக்கிறது. ஒரே ஒரு விடயத்துலதான், அதாவது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், வேலை தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும், குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும். 4ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக இருக்கிறது. அதனால ராகு பகவான் தேவையில்லாம உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல இனி தலையிட மாட்டார். வாழை சுருட்டு கொண்டு நல்ல பிள்ளையாக இருப்பார். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்துக்குள்ள போகக்கூடாது. எந்த இடத்துல கோபத்தை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்துல அவசரத்தை காட்ட வேண்டும், எந்த இடத்துல அன்பாக இருக்க வேண்டும், எந்த இடத்துல பொறுமையாக இருக்க வேண்டும், இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கை உங்கள் வசமாகிவிடும். குறிப்பாக கார்த்திகை மாதம் உங்கள் வசமாகிவிடும். செவ்வாயினுடைய துறையிலே நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் செயல்பட்டு கொண்டிருந்தால் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, அதாவது தீயணைப்புத்துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவம் சம்பந்தப்பட்ட அடிப்படை, மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனையிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் நல்லபடியாக இருக்கிறார். வண்டி வாகனம் வைத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், அதே நேரத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. ஒரே விடயத்தில் சனி பகவானுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கிரஷர், கல் மண் உடைத்து ஏற்றி இறக்குபவர்கள், கூலி தொழிலாளிகள், அதே நேரத்தில் துப்புரவு பணி செய்பவர்கள், இந்த சனியினுடைய துறை என்று சொல்கிற போது காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், பழைய பொருட்களை வாங்கி விற்பவர்கள், கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், தேங்காய் வியாபாரம் செய்பவர், தேங்காய் மண்டி வைத்திருப்பவர்கள், அதே நேரத்தில் இந்த மெக்கானிக் ஷாப் வைத்திருப்பவர், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், அங்கே ஊழியம் செய்யக்கூடியவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளவும். சனி பகவானுக்கு மாதத்தினுடைய முற்பகுதியில உச்சகுருவின் பார்வை இருந்தது. மாதத்தினுடைய 19ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானுக்கு குருவின் பார்வை கிடைக்கவில்லை. அதனால சனியினுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், அதாவது ஆயில் அண்ட் கேஸ், இரும்பு கடை, மெக்கானிக் ஷாப், தேங்காய் வியாபாரம், கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள், குடிக்கக்கூடாத நீச்ச திரவங்கள், பெட்ரோல் விற்பவர்கள், மதுபான கடை வைத்து கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விடயத்துல தான் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். இது எப்படி இருந்தாலும் மாதம் முழுவதுமே ராசியும் ராசிநாதனும் இயல்பாக 1ஆம் இடமும் 2ஆம் இடமும் 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உற்சாகமாக செயல்படுங்கள். கார்த்திகை மாதம் உங்களுடைய மாதம். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.